இந்த ரெண்டு ஆப்ல நீங்க தாராளமா லோன் எடுத்துக்கலாம். அது உங்ககிட்ட இருக்கிற பான் கார்டு, ஆதார் கார்டை பேஸ் பண்ணி, மேலும் உங்ககிட்ட சிபில் இருக்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த ரெண்டு ஆப்புமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரஸ்டடான நல்ல ஆப் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்போட லிங்க் மேலும் என்ன மாதிரி ஆப் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல பார்க்கக்கூடிய ஆப் என்னன்னா பாக்கெட்லி யுவர் ஆன்லைன் லோன் ஆப் அப்படிங்கிறதான். ஸோ இந்த ஒரு ஆப் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டவுன்லோடிங் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 லட்சம் டவுன்லோடிங் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்ல குறைந்தபட்சம் உங்களுக்கு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்க எமர்ஜென்சி பர்பஸ் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது உங்களுடைய சிபில் பொறுத்து தான் உங்களுக்கான லோன் அமௌண்ட் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கறத இது கால்குலேஷன் பண்ணி கொடுக்கும். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க பெர்சன்டேஜ் எவ்வளவு வாங்குறாங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபர் மந்த்துக்கு 2 to 3% அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர் மந்த்துக்கு சில ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இயர்க்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இவங்க மந்த்துக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதர்வைஸ் உங்களுக்கு இந்த லோன் ஆப் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஸ்டன்டா கிடைக்கும். ஸோ ரொம்ப நாள் சில ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்ல 2 நாள். சில ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வீக் கூட அந்த டைம் எடுத்துட்டு இருக்கும். பட் இது ரொம்ப இன்ஸ்டன்டா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆப்புக்கு ரொம்பவே பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா தாராளமா இந்த பாக்கெட்லி அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு லோன் கிடைக்கும். அடுத்த ஒரு ஆப் ரேபிட் ரூபி பர்சனல் லோன் ஆப். இந்த ஒரு ஆப் எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மந்த் இந்த இயர் மார்ச் 2025 தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த டவுன்லோடிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எகைன் பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் டவுன்லோடிங் மேல நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப் நம்ம கண்டிப்பா உங்களுக்கு ஜெனுவனான ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பா கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் உங்ககிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த சிபிலை பேஸ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கு 500 இருந்து அதிகபட்சம் 20,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து ரிட்டர்ன் பே பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா ஃபார் ஆனியம்க்கு வருஷத்துக்கு 12 இருந்து 36% அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே போல ஃபார் மந்த்துக்கு 1 இருந்து 3% அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுல ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கம்மி தான். ஆனா இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க 1 இருந்து 3% அப்படிங்கிற மாதிரி. பட் இதை இவங்க வந்து ஆப்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் நீங்க லோன் எடுக்கும் போது கண்டிப்பா அவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமா தான் வாங்குறாங்க. பட் உங்களுக்கான அமௌண்ட் கண்டிப்பா அதுல வந்து கொடுக்குறாங்க. சில ஆப்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்கா இருப்பாங்க. பட் இதுல வந்து நாம கேட்கிற அமௌண்ட் நம்மளுடைய சிபில் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகம். அதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல பர்சனல் லோன், இல்ல வந்து நீங்க சேலரி பர்சன், ஸோ யாருக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா இது லோன் வந்து அவைலபிளா இருக்கு. ஆனா நீங்க உங்களுக்கான கிரெடிட் கரெக்டா இருந்துச்சு, சிபில் ஸ்கோர் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஒரு ஆப்ல நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கு.